ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டில் தனது காதல் துணையை கரம் பிடித்த தமிழ் பிரபலங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஜோடி பிடிச்சிருக்கு? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நாம் தற்போது 2023ஆம் ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம். எப்படியோ 2023ஆம் ஆண்டை கடந்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டாலும் இந்த ஆண்டில் மறக்க முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன் 2023ஆம் ஆண்டில் ஏராளமான மாற்றங்களை பலர் தங்கள் வாழ்வில் சந்தித்திருக்கலாம். அப்படிதான் பல பிரபலங்களின் வாழ்க்கையும் இந்த 2023ஆம் ஆண்டில் மாறியுள்ளது. சொல்லப்போனால் அந்த பிரபலங்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்றே கூறலாம். அதாவது சிங்கிளாக இருந்த பல பிரபலங்கள் 2023ஆம் ஆண்டில் மிங்கிளாகி உள்ளனர். இதில் சில பிரபலங்கள் பல ஆண்டுகளாக காதலித்து தனது துணையின் கரத்தையும் பிடித்துள்ளனர். இப்போது 2023ஆம் ஆண்டில் திருமணமான தமிழ் பிரபலங்கள் யாரெல்லாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். முதலில் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் ஐஸ்வர்யா பிரபு. சமீபத்தில் வெளியான மார்க் ஆண்டனி என்ற திரைப்படத்தின் இயக்குனர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். இவரும் நடிகர் பிரபுவின் மகளான ஐஸ்வர்யாவும் காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவருக்கும் 2023 டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடந்தது. ஐஸ்வர்யா ஆதிக்கை விட 7 வயது மூத்தவர் மற்றும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கார்த்திகா நாயர் மற்றும் ரோஹித் மேனன். நடிகை ராதாவின் மகளும் கோப்பட நடிகையுமான கார்த்திகா நாயருக்கும் இந்த ஆண்டில்தான் திருமணம் நடைபெற்றது. நடிகை கார்த்திகா நாயர் தொழிலதிபரான ரோஹித் மேனன் அவர்களை நவம்பர் மாதத்தில் கடம் பிடித்தார். மிகவும் பிரம்மாண்டமாக கேரளாவில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் தென்னிந்திய திரையுலகினர் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பலரும் வாயை பிளந்தனர். ஏனெனில் கார்த்திகா கிலோ கணக்கில் நகையை போட்டு ஜொலித்தார். அடுத்ததாக ரெடின் கிங்ஸ்லி மற்றும் சங்கீதா. காமெடி நடிகரான ரெடின் கிங்ஸ்லி டிவி நடிகையான சங்கீதாவை 2023ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் திருமணம் செய்து பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தார். ரெடின் கிங்ஸ்லியும் சங்கீதாவும் நீண்ட நாட்களாகவே காதலித்து வந்துள்ளனர். இதில் சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் மற்றும் இவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆஷிஷ் வித்யாத்ரி மற்றும் ரூஃபாலி பருவா. பழம்பெரும் நடிகரான ஆஷிஷ் வித்யாத்ரியும் பாடகியான ரூபாலியும் காதலித்து வந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் 2023ஆம் ஆண்டின் மே மாதத்தில் தான் திருமணமும் நடந்தது. அடுத்ததாக கவின் மற்றும் மோனிகா டேவிட். பிக்பாஸ் கவின் என்றதுமே நினைவிற்கு வருவது லாஸ்லியாவாகத்தான் இருக்கும். அந்த அளவில் அவர்கள் இருவரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர். இந்த நிலையில் நடிகர் கவின் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது நீண்ட நாள காதலியான மோனிகா டேவிட்டை மோதிரமாற்றி திருமணம் செய்து கொண்டார். அடுத்ததாக அமலாபால் மற்றும் ஜகத். ஒரு வழியாக நடிகை அமலாபால் 2023ஆம் ஆண்டில் தனது நீண்ட நாள காதலரான ஜகத் தேசாவை கேரளாவில் கொச்சியில் மோதிரமாற்றி திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் கிராண்ட் ஹயாட் கொச்சி ஃபோல்காட்டில் நடைபெற்றது. இந்த செய்தியை வெளிப்படுத்தும் வகையில் திருமண செய்தியை தம்பதிகள் இருவரும் இன்ஸ்டாவில் தங்களின் திருமண போட்டோக்களையும் பகிர்ந்து கொண்டனர். அடுத்ததாக அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன். நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை கீர்த்தி பாண்டியன் ஆகிய இருவருமே தமிழ் திரையுலகில் ஒரு திறமையான ஜோடி. இவர்கள் இருவருக்குமே 2023ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் திருநெல்வேலியில் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிகளின் திருமணம் நடந்த விதம் அனைவராலும் சிறப்பாக பேசப்பட்டது. தற்போது தமிழ் திரையுலகின் நம்பிக்கைக்கு உரிய ஜோடிகளில் ஒன்றாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.